கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பழுதடைந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையை இடித்து மாற்றி அமைக்காமல் தட்டி டிங்கர் பார்ப்பதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை மது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பான ஒரு பழுதடைந்த பேருந்து நிறுத்தத்தை நிழற்குடையை சீரமைப்பதற்காக கோரி அங்கே ஒட்டு போடும் பணி நடந்துவிட்டு வருகிறது. இந்த பணியை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. சேதமடைந்த நிழற்குடையை இடித்து மாற்றி அமைக்காமல் தட்டி டிக்கெட் பார்ப்பதால் பயணிகளும் அச்சமடைந்துள்ளனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட வடசேரி அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு உள்ள பயணிகள் நிழற்குடையானது சேதமடைந்து காணப்படுகிறது. இதனை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பணியாளர்கள் தூய்மைப்படுத்தி வர்ணம் பூசி வருகின்றனர். ஆனால் நிழற்குடையின் மேற்கூரையானது சேதமடைந்து காணப்படுகிறது. ஆங்காங்கு கீறல்கள் ஏற்பட்டு உள்ளதால் சிமெண்ட் பேர்ந்து கீழே விழுந்துள்ளது. ஆனால் அதை சிமெண்ட் கலவை கொண்டோ பூசி சேதத்தை சரி செய்யாமல் இடித்து மாற்றாமலும் அங்கே பிளாஸ்டோபரிஸ் மாவு கொண்டு டிக்கர் லெப்பம் பார்த்து அந்த ஓட்டை அடைத்து சீரமைத்து வருகின்றனர். இது குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அதாவது பயணிகளை நலன் கருதி சீரமைக்காமல் கடமைக்கு இதனை சீரமைப்பதாக குற்றம் சாட்டி இந்த பணியை மேற்கொண்டு மாநகராட்சியிடம் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதில் தற்போது வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.